Good evening, students. Last class la வந்து integers ஓட addition of integers பார்த்தோம். இந்த கிளாஸ்ல வந்து subtraction of integers பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுலயே கான்செப்ட் நிறைய சொல்லிருக்கோம். இதுலயே கான்செப்ட் மட்டும் பார்த்துட்டு சம்ஸ் போயிடலாம். subtraction of integers முழுக்களின் கழித்தல் அப்படின்றத பார்க்க போறோம். தமிழ் மீடியம் and இங்கிலீஷ் மீடியம் both page number 10. Page number 10 எடுத்துக்கங்க. subtraction of integers முழுக்களின் கழித்தல் அப்படின்ற இததான் நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி. இன்ட்ரோடக்ஷன் முதல்ல அறிமுகத்துக்கு போவோம். ஏற்கனவே நம்ம சப்ட்ராக்ஷன் ஆஃப் அடிஷன் பார்த்தோம். அடிஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ் பார்த்திருக்கோம். ஒரு வாய்ஸ் பிரேக்கிங் சார். வாய்ஸ் நல்லா கேக்குதா சார்? கேக்குதா சார்? சொல்லுங்க மாறன், சொல்லுங்க. கொஞ்சம் பிரேக் ஆகுது. பிரேக் ஆகுது கொஞ்சம் லைட்டா. மாறன் பிரேக் ஆயிடுச்சு உங்க லைன். மாறன் பேசுங்க. subtraction of integers இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேப்பா. தேங்க்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் இது எப்படி இந்த ஆன்சர் எப்படி வருது முதல்ல பாருங்க. +10 plus -3. இப்போ இங்க என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 இன்டிஜர்ஸ் எடுத்துக்கிட்டேன். கரெக்ட்டுங்களா? 2 இன்டிஜர்ஸ் எடுத்துக்கிட்டேன். +10 -3. +10ன்றது ஒரு இன்டிஜர், -3 ஒரு இன்டிஜர் அடிஷன் பண்ண போறேன். லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூட்டி மாதிரி. இப்போ இதோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது டிஃபரன்ஸ் சைனா இருக்கு. நம்ம அடிஷன் தான் பண்ண சொல்றோம். டிஃபரன்ஸ் சைனா இருக்கனால 10ல இருந்து 3யை சப்ட்ராக்ட் பண்ணும்போது +7 7ன்னு போடுவோம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பெரிய நம்பரோட சைன், லார்ஜர் நம்பரோட சைன் வந்து என்னது +7 போடுவோம். கரெக்ட்டுங்களா? ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா +25ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? +-8ன்னு ஒரு நம்பர். இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா +25 +-8 இருக்கு. இதுவும் டிஃபரன்ஸ் சைனா இருக்கு. கரெக்ட்டா? டிஃபரன்ஸ் சைனா இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? சப்ட்ராக்ட் தான் பண்ணணும். 25ல இருந்து 8ஐ சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்ப்போம். 25ல இருந்து 8ஐ வந்து சப்ட்ராக்ட் பண்ண போறோம். இது மைனஸ்ல இருக்கு, இது பிளஸ்ல இருக்கு. இந்த பாரோ பண்ணீங்கன்னா கடன் வாங்கினா 15. 15ல 8 போயிட்டா 7, இங்க 1 வரும். கரெக்ட்டா? ஆன்சர் வந்து +17. இதோட ஆன்சர் வந்து +17. இதெல்லாம் தெரியும். ஓகேவா? உங்களுக்கு தெரியும். ஓகே. தேர்ட் பாருங்க. -30 +10. இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? -30 +10 அப்படின்னு பாத்தீங்கன்னா -30 +10 அப்படின்னா டிஃபரன்ஸ் சைனா இருக்கு. அப்ப -20 ஆன்சர் வரும். ஆன்சர் என்ன? -20 அப்படின்னு ஆன்சர் வரும். கரெக்ட்டுங்களா? இது வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். இது வரைக்கும் தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல எப்படி 2 இன்டிஜர்ஸை ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்றோம். ஆன்சரே போடாதீங்க. ஃபர்ஸ்ட் கவனிங்க. நான் கேட்பேன், ஒவ்வொருத்தரையும் ஆன்சர் கேட்பேன். அப்ப சொன்னா போதும். இப்போ கவனிங்க. சரி, இந்த 3 இதுலயே கிளியரா இருக்கீங்க இல்லையா? எப்படி 2 இன்டிஜர்ஸை ஆட் பண்ணலாம் அப்படின்னு. ஆனா நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா 2 இன்டிஜர்ஸை எப்படி சப்ட்ராக்ட் பண்றது பார்க்க போறோம். இந்த சம்மை யோசிங்க. எப்படி போடலாம்? -20 -8 இதான் இன்னைக்கு கான்செப்ட். இந்த 2 இன்டிஜர்ஸ் நான் எடுத்திருக்கிறது 2 இன்டிஜர்ஸ் தான் எடுத்திருக்கேன். கரெக்ட்டுங்களா? ஒன்னு -20, இன்னொன்னு வந்து -8. ஒன்னு -20 தென் வந்து அதர் நம்பர் இஸ் -8. இது ரெண்டுத்தையும் என்ன செய்யணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். கரெக்ட்டா? இதான் அவங்க சொல்லிருக்காங்க. இதை எப்படி போடலாம் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். இது எப்படி செய்யணும் அப்படின்னா ஷார்ட்டா போட்டுடலாம். ஆனா கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி போடுறது நம்ம பார்ப்போம். இத நான் எப்படி செய்ய போறேன்னா -20 ஓகேங்களா? இந்த மைனஸ் இருக்கு இல்லையா? இந்த மைனஸ் இருக்க இடத்துல பிளஸ் போட்டுரும். பிளஸ் போட்டுட்டு என்ன எழுதணும் அப்படின்னா இந்த -18 இருக்குல்ல, -18 கூட்டல் நேர்மாறு அதை எழுதணும்பா.
அதாவது என்ன சொல்லிருக்கேன், additive inverse of -8 எழுதணும். ஏற்கனவே பார்த்திருக்கோம்ல, additive inverse என்ன, நான் +8 ன்னு சொன்னா நீ என்ன சொல்லணும், -8 ன்னு சொல்லணும். நான் +10 ன்னு சொன்னா நீ என்ன சொல்லணும், additive inverse கேட்டா -10 ன்னு சொல்லணும். கரெக்ட்டா? நான் பிளஸ் ன்னு சொன்னா நீ மைனஸ் சொல்லணும். நான் -25 ன்னு சொல்றேன், அப்ப நீங்க என்ன சொல்லணும், +25 ன்னு சொல்லணும். குட். அப்பா என்ன செய்யணும்னா -20 அப்படியே எழுதிட்டேன், பிளஸ் இந்த -18 கூட்டல் நேர்மாறு, கூட்டலோட நேர்மாறு, கூட்டலுக்கு அப்படியே என்னது -8க்கு +8 -8 கழித்தல் 8க்கு கூட்டல் 8. additive inverse of -8 என்ன செய்யணும், -8 தான் நீ +8. இப்போ இங்க பாருங்க, இங்க இருக்க மைனஸ் நம்ம அப்படியே என்னவா மாத்திட்டோம், பிளஸ்ஸா மாத்துற மாதிரி மாத்திட்டோம். கரெக்ட்டுங்களா? அப்போ இப்போ இத என்ன செய்யலாம், நார்மலா 2 இன்டிஜர்ஸ் இருக்கு, -20 +8 அப்ப என்ன செய்யலாம், இத சப்ட்ராக்ட் பண்ணனும். அதான் டிஃபரன்ஸ் சைனா இருக்கு இல்லையா, டிஃபரன்ஸ் சைனா சப்ட்ராக்ட் பண்ணனும். -12. இப்ப இதோட ஆன்சர் என்னது, -12. புரியுதா பாருங்க, பாருங்க என்ன செய்யணும், -20 -8 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். நீங்க ஆன்சர் வரணும், நமக்கு ஆன்சர் வரணும். ரெண்டு இன்டிஜரை 2 இன்டிஜர்ஸை நான் என்ன செய்ய போறேன், சப்ட்ராக்ட் பண்ண போறேன். -20 ல இருந்து -8 நான் சப்ட்ராக்ட் பண்ண போறேன். அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த -20 என்ன நம்பரோ ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே போட்டுக்கணும். மைனஸ் இருக்க இடத்துல என்ன போடணும், பிளஸ் போடணும். போட்டுட்டு -18 கூட்டல் நேர்மாறு, இந்த -8 இருக்கு இல்லையா அதோட கூட்டல் நேர்மாறு, அதாவது additive inverse of -8 என்னன்னு பார்க்கணும். additive inverse நான் பிளஸ்னா நீ மைனஸ் சொல்லு, நீ மைனஸ்னா நான் பிளஸ் சொல்லுவேன். கரெக்ட்டா? அப்ப -8 ஓட additive inverse +8. அப்ப -20 கூட +8 ஆட் பண்ணா -12. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதே மாதிரி இன்னொரு சம் சொல்றேன். அடுத்த சம் என்னன்னா, இங்க பாருங்க, 50 -10 இதோட ஆன்சர் நமக்கு இப்போ தெரியும். இந்த 50க்கு என்னப்பா சிம்பல், இந்த 50 ன்னு இருக்குல்ல அதோட சிம்பல் என்ன, பிளஸ். 50 ன்னு இருக்கு இல்லையா பிளஸ், அதுக்குள்ள யாரும் ஆன்சரே போட்டாங்க. ஓகே, 50க்கு வந்து சிம்பல் என்னது, பிளஸ். கரெக்ட்டா? இப்போ இத எப்படி போடணும் ப்ரொசீஜரானா, +50 இருக்கும், இந்த மைனஸ் இருக்க இடத்துல நம்ம பிளஸ் போட்டுறணும். பிராக்கெட்ல என்ன வரணும்னா, இந்த -10 என்ன பண்ணணும், கூட்டல் நேர்மாறு அப்படி கண்டுபிடிக்கணும். அதாவது additive inverse of -10. -10 ஓட additive inverse என்னப்பா, +10. என்னது, +10. இப்ப இது ரெண்டு இன்டிஜர் எப்படி இருக்கு, +15 இருக்கு, +10 இருக்கு. ரெண்டுமே சேம் சைனர். சேம் சைனர் தான் என்ன செய்யணும், ஜஸ்ட் ஆட் பண்ணி போடணும். +60. இதோட ஆன்சர் எவ்வளவு, +60. இதான் அடிஷன், இதான் வந்து சப்ட்ராக்ஷன். ஓகேவா? சப்ட்ராக்ஷன் எப்படி பண்றது புரியுதா? ஒண்ணுமே கிடையாது, இங்க மைனஸ் இருந்தாலும் நீ என்ன பண்ணணும், பிளஸ் போட்டு இங்க நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கோ அந்த நம்பருக்கு additive inverse கூட்டல் நேர்மாறு போடணும். கூட்டல் நேர்மாறு என்ன, -10 னா +10 போடணும், +10 னா -10 போடணும். இந்த சம் புரிஞ்சுதா? ஓகே, குட், சூப்பர். அடுத்து இதே மாதிரி சம் இன்னொரு சம் நீங்க சொல்லுங்க பாப்போம். 75 -+20 இதாப்பா क्वेश्चन. 75 -+20 ன்னு இருக்கு. அப்ப என்ன செய்யணும், 75 அப்படியே போட்டுறணும். இதுக்கு சிம்பல் என்ன, பிளஸ். இந்த மைனஸ் இருக்க இடத்துல என்ன செய்யணும், நம்ம பிளஸ் ன்னு போடணும். மைனஸ் இருக்க இடத்துல பிளஸ் ன்னு போடணும். கரெக்ட்டா? யாரோ ஒருத்தங்க +19 போறீங்க, சாட் பண்ணாதீங்க, கவனிங்க. இந்த மைனஸ் இருக்க இடத்துல பிளஸ் போடணும். இங்க என்ன இருக்கு, +20. +20 கூட்டல் நேர்மாறு, கூட்டல் நேர்மாறு, அதாவது additive inverse of +20. கரெக்ட்டா? இங்க +75 ஆல்ரெடி இருக்கு, இங்க பிளஸ் போட்டோம். +20 ஓட
அடிட்டிவ் இன்வெர்ஸ் கூட்டல் நேர்மாறு என்னப்பா பிளஸ் ஆ என்ன பண்ணனும் சொன்னேன் -20 பிளஸ் ஆ என்ன பண்ணனும் -20 போடணும் கரெக்ட்டா பிளஸ் ஆ என்ன பண்ணனும் -20 அப்ப இங்க எப்படி இருக்கு சைன் பாருங்க டிஃபரண்டா கரெக்ட் குட் 75 -20 டிஃபரண்டா இருந்தாவே நம்ம என்ன செய்யணும் சப்ட்ராக்ட் பண்ணணும் 75 ல 5 ல 0 போய்ட்டா 5 தான் 7 ல 2 போய்ட்டா 5 என்ன சிம்பல் போடணும் -55 யாரோ போட்டாங்க பாரு இப்போ தப்பு +55 இன்னும் சப்ட்ராக்ட் பண்ணவே ஆட் பண்ணவே தெரியல பாருங்க பாருங்க நல்லா புரிஞ்சுங்க ரெண்டு நம்பரை 2 இன்டிஜர்ஸை எப்படி சப்ட்ராக்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்டிஜர் ஏதோ சம் ஃபர்ஸ்ட் இன்டிஜரோட சைன் மைனஸா இருந்தாலும் சரி பிளஸ்ஸா இருந்தாலும் சரி நீ அதை அப்படியே போட்டுறணும் இங்க மைனஸ் இருக்க இடத்த பிளஸ் போட்டுட்டு அடுத்த இன்டிஜர் என்ன சிம்பிள் இருக்கோ அதுக்கு அடிட்டிவ் இன்வெர்ஸ் பார்க்கணும் கூட்டல் நேர்மாறு பார்க்கணும் பிளஸ்ல கொடுத்தா நீ மைனஸ்ல போட்டுறணும் மைனஸ்ல கொடுத்தா நீ பிளஸ்ல போட்டுறணும் இப்போ இது ரெண்டுத்துக்கு எப்படி பார்க்கணும் டிஃபரண்ட் சைனா இருக்கா சேம் சைனா இருக்கா டிஃபரண்ட் சைனா சப்ட்ராக்ட் பண்ணனும் சேம் சைனா இருந்தா ஆட் பண்ணி அதே சைனை போடணும் புரியுதா இந்த மூணு சம் இதான் கான்செப்ட் ஓகேங்களா சரி பேஜ் நம்பர் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 14 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 14 தமிழ் மீடியம் பேஜ் நம்பர் 14 இங்கிலீஷ் மீடியம் பேஜ் நம்பர் 14 ரெண்டு பேருமே பேஜ் நம்பர் 14 தான் சரி இப்போ இதுல என்ன பார்த்திருக்கோம் அடிஷன்ல ஒரு 4 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடைவு பண்பு க்ளோஷர் லா அப்படின்னு பார்த்தோம் கரெக்ட்டுங்களா ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் முழுக்களின் கூட்டலின் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அடிஷன் பார்த்தோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப்ட்ராக்ஷன் பார்க்கணும் என்ன பார்க்க போறோம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப்ட்ராக்ஷன் முழுக்களின் கழித்தல் ஒரு 5 நிமிஷம் தான் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் கூட்டல்ல நம்ம நிறைய பார்த்துட்டோம் முதல் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்க்க போறோம்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி என்னது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அடைவு பண்பு கரெக்டா இதெல்லாம் எழுத்து போனா நிறைய தேவைப்படும் அடைவு பண்பு இப்போ அடைவு பண்புனா நான் ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும்பா +5 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துட்டேன் -10 ரெண்டு நம்பர் எடுத்துட்டேன் இது ரெண்டுமே இன்டிஜர்ஸ் +5 இன்டிஜர்ஸ் தான் -10 இன்டிஜர்ஸ் தான் இத வந்து நான் சப்ட்ராக்ட் பண்ண போறேன் இத வந்து என்ன செய்ய போறேன் சப்ட்ராக்ட் பண்ண போறேன் சப்ட்ராக்ட் பண்ணா வர ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம போட்டோம் +5 மைனஸ் இந்த இடத்துக்கு என்ன செய்யணும் அடிட்டிவ் போட்டுறணும் இல்லையா அப்ப அது என்ன ஆயிடும் +10 ஆயிடும் இப்போ இதோட ஆன்சர் என்னன்னா 15 பாருங்க +5 ஒரு நம்பர் எடுத்தோம் அதுவும் இன்டிஜர்ஸ் -10 ஒரு நம்பர் எடுத்தோம் அதுவும் இன்டிஜர்ஸ் ரெண்டுத்தையும் நான் சப்ட்ராக்ட் பண்றேன் வர 15 என்னது இன்டிஜர்ஸ் அப்போ AB ன்னு ரெண்டு நம்பரை எடுத்து அத ஆபரேட் பண்ணும்போது மைனஸ் பண்ணும்போது A - B பண்ணும்போது வர ஆன்சர் என்னவா இருக்கு இன்டிஜர்ஸா இருந்தா அது என்ன பண்பை நிறைவு செய்யும் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அடைவு பண்பை நிறைவு செய்யும் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஹோல்ஸ் குட் அப்படின்னு அவங்க சொல்றாங்க புரியுதுங்களா கழித்தல் வந்து அடைவு பண்பை நிறைவு செய்யும் ஒன் வேர்ட் கேட்பாங்க கழித்தல் வந்து அடைவு பண்பை நிறைவு செய்யுமா சப்ட்ராக்ஷன் வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி வந்து ஹோல்ஸ் குட்டா அப்படின்னு கேட்பாங்க எஸ் ஹோல்ஸ் குட்னு நம்ம சொல்லணும் கரெக்டா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா என்ன ரெண்டு 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம் இன்டிஜர்ஸ்ல அத சப்ட்ராக்ட் பண்ணும்போது வர ஆன்சரும் சேம் இன்டிஜர்லயே இருக்கா எஸ் இருக்கு அதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தோம் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் முக்கியமானது பாருங்க கம்யூட்டேட்டிவ் பரிமாற்று பண்பு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டில என்னப்பா ரெண்டு நம்பர்ஸ் எடுக்கணும்
பாருங்க நீங்களே சொல்லுங்க -3 ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் -5 ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க இதுக்கு வர ஆன்சரும் இத ஃபர்ஸ்ட் போட்டுக்கோ -5 -3 இங்க பாருங்க இது ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் வருமா அப்படின்னு நம்ம இப்ப செக் பண்ண போறோம் அவ்வளவுதான் -3 அப்படியே இருக்கு இந்த மைனஸ் இருக்க இடத்துல நம்ம என்ன போட்டுக்கணும் பிளஸ் போட்டுக்கணும் இந்த -5க்கு அடிட்டிவ் இன்வெர்ஸ் எது +5 குட் -5 னா +5 இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் +5 -3 5 ல இருந்து -3 பண்ணா 2 +2 இதுக்கு ஆன்சர் வந்து +2 வருதா இந்த இடத்துல வரும் இங்க -5 இந்த மைனஸ் இருக்க இடத்துல பிளஸ் போட்டுக்கணும் இதோட அடிட்டிவ் இன்வெர்ஸ்னா கூட்டல் நேர்மாறு என்ன +3 -5 ல இருந்து +2 +3 சப்ட்ராக்ட் பண்ணும்போது -2 வருது இது ரெண்டும் ஈக்குவலா பாருங்க +2 -2 ஈக்குவலாப்பா +2 -2 ஈக்குவலா நாட் ஈக்குவல் அதனால கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நாட் ஹோல்ஸ் குட் ட்ரூ கிடையாது பரிமாற்று பண்பை நிறைவு செய்யாது எது செய்யாது இந்த கழித்தல் வந்து என்ன செய்யாது பரிமாற்று பண்பை நிறைவு செய்யாது பரிமாற்று பண்புனா என்ன இப்படி இருக்க நம்பரை ரெண்டு நம்பர் எடுத்து மைனஸ் பண்றா இதை இடம் மாத்தி போடணும் இங்க 3 இருக்க இடத்துல 5 5 இருக்க இடத்துல 3 இடம் மாத்தி போட்டா வர ஆன்சர் ஒண்ணா வருமானா இங்க வரல எதுக்கு வரல இந்த கழித்தலுக்கு சப்ட்ராக்ஷனுக்கு பரிமாற்று பண்பு கழித்தலுக்கு பரிமாற்று பண்பு நிறைவு செய்யுமா அப்படின்னா நிறைவு செய்யாது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நாட் ஹோல்ஸ் குட் ஓகேங்களா அது வந்து என்ன செய்யாது நிறைவு செய்யாது முக்கியமானது அதாவது ஒன் வேர்டா கூட கேட்பாங்க ஓகேங்களா சரி இது ரெண்டு தான் கொடுத்திருக்காங்க இப்ப ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் அதுக்கப்புறம் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் இதுக்கப்புறம் எக்ஸசைஸ் சம்முக்கு போயிடலாம் இதை அவங்க கொடுத்திருந்தாங்க பார்த்துக்கோம் சரி எக்ஸசைஸ் எடுங்க பேஜ் நம்பர் 15 தமிழ் மீடியத்துக்கு பேஜ் நம்பர் 15 இங்கிலீஷ் மீடியத்துக்கு பேஜ் நம்பர் 14 எடுத்தீங்களா ஃபர்ஸ்ட் சம் filling the blanks கரெக்ட்டா எக்ஸசைஸ் 1.2 ல ஃபர்ஸ்ட் சம் என்ன இருக்கு கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு இருக்கு ஃபர்ஸ்ட் சம் இருக்கு கரெக்ட்டா filling the blanks தமிழ் மீடியத்துக்கு பேஜ் நம்பர் 14 இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து பேஜ் நம்பர் 14 தமிழ் மீடியத்துக்கு பேஜ் நம்பர் 15 ஓகேவா சரி இதெல்லாம் இருந்து அப்படியே நோட் பண்ணிக்கலாம் அது கான்செப்ட் சொன்னோம் இதெல்லாம் இருந்து அப்படியே நோட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்க -44 plus dash equal to -88 இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல இப்படி பார்த்தோம் இந்த மாதிரி டேஷ் கொடுத்தா நம்ம என்ன செய்யணும் டேஷ் கொடுத்தா என்ன செய்யணும் இந்த இடத்துல x ன்னு போட்டுக்கோ குட் யாரும் சேட் பண்ணாதீங்க அப்படியே கவனிங்க யாரும் சேட் பண்ணாதீங்க அப்படியே கவனிச்சீங்கன்னா போதும் ஓகே இந்த இடத்துல என்ன செய்யணும் x ன்னு போட்டுக்கணும் போடலாமா -44 plus dash இருக்க இடத்துல நான் என்ன எடுத்துக்கிறேன் x equal to -88 எடுத்துக்கிட்டேனா ஓகே x தான் எனக்கு வேணும் இந்த -44 ரைட் சைடுல கொண்டு வரேன் -44 ரைட் சைடுல கொண்டு வரேன் -88 இங்க -44 ரைட் சைடுல கொண்டு வரும்போது என்ன ஆயிடும் +44 ஆ மாறும் கரெக்ட்டா அப்ப x இங்க எப்படி இருக்கு -88 இருக்கு +44 இருக்கு பாருங்க இது ரெண்டும் எப்படி இருக்கு சிம்பல் சேம் சிம்பலா டிஃபரண்ட் சிம்பலா டிஃபரண்டா இருந்தாவே நம்ம என்ன செய்யணும் சப்ட்ராக்ட் பண்ணணும் கரெக்ட்டா 8 ல 4 போய்ட்டா 4 8 ல 4 போய்ட்டா 4 இது பிளஸ் இருக்கு இது மைனஸ் இருக்கு எது பெரிய நம்பர் 88 அப்ப 88 ஓட சிம்பல் என்ன -44ன்றது இதோட புரியுதா பாருங்க இந்த டேஷ் இருக்க இடத்துல x எடுத்துக்கிட்டேன் இங்க இருக்க -44 ரைட் சைடுல போகும்போது லெஃப்ட் சைடுல இருக்கு ரைட் சைடு போனா சிம்பல் மாறி போணும் மைனஸா இருக்கிறது பிளஸ்ஸா இருக்கு அப்ப +44 ஆயிடுச்சு இது ரெண்டுத்தையும் நான் இப்போ ஆட் பண்ணலாமா சப்ட்ராக்ட் பண்ணலாமா எடுத்து எழுதிருக்கேன் ரெண்டுமே டிஃபரண்ட் சைனா இருக்கு டிஃபரண்ட் சைனா இருந்தா கண்டிப்பா நம்ம சப்ட்ராக்ட் தான் பண்ணோம் சப்ட்ராக்ட் பண்ணா -44 ன்னு வரும் இது ஃபர்ஸ்ட் சம்
நெக்ஸ்ட் சம் என்ன அப்படியே காப்பி பண்ணிட்டே வந்து கவனிச்சுட்டே காப்பி பண்ணி 1ல செகண்ட் என்ன இருக்கு dash minus 75 equal to minus 45 இப்படி கொடுத்திருக்கானா dash minus 75 equal to minus 45 அப்படி கொடுத்திருக்கானா இந்த dash இருக்க இடத்துல என்ன பண்ணலாம் x போட்டுக்கலாமா x minus 75 equal to minus 45 எனக்கு என்னதான் வேணும் x ஓட வேல்யூ தான் வேணும் இந்த dash இருக்க இடத்துல அதை x ன்னு போட்டுக்கலாம் minus 45 இங்க இருக்கு minus 45 இங்க இருக்கு இந்த minus 75 ரைட் சைடுல வரணும் minus 75 ரைட் சைடுல வரணும் minus 75 ரைட் சைடுல வந்தா அது என்ன ஆயிடும் plus 75 ஆயிடும் அப்ப இங்க பாரு plus 75 இருக்கு மேல எழுதிக்கலாம் minus 45 கீழ எழுதிக்கலாம் இத நீ சப்ட்ராக்ட் பண்ணி போடு கரெக்ட்டா 5 ல 5 சப்ட்ராக்ட் பண்ணா 0 7 ல 4 சப்ட்ராக்ட் பண்ணா 3 சிம்பல் என்ன போடணும் சிம்பல் பெரிய நம்பர் எது பிளஸ் 75 இல்லையா அப்ப பிளஸ் தான் போடணும் குட் பிளஸ் 30 புரியுதா புரியுதா இப்ப சாட் பண்ணுங்க புரியுதா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா ஸ்டூடண்ட்ஸ் லைன்ல இருக்கீங்களா yes sir good super okay third sum பாருங்க third sum என்ன கொடுத்திருக்காங்க dash minus plus 50 equal to minus 80 இதான் क्वेश्चन first dash கொடுத்துட்டாங்க அப்புறம் minus symbol கொடுத்துட்டாங்க plus 50 equal to minus 18 கொடுத்துறாங்க இந்த dash நம்ம என்ன எடுத்துக்கணும்னு சொன்னா x ன்னு எடுத்துக்கணும் x minus plus 50 equal to minus 80 இங்க இருக்க மைனஸ் சைன் இங்க மைனஸ் தான் இந்த சைனை தான் எடுத்துக்கணும் இந்த பிளஸ் எடுத்துக்க கூடாது இந்த சிம்பல் அப்படியே இப்படி வர போகுது இப்ப x தான் நமக்கு வேணும் இங்க ஆல்ரெடி minus 80 இருக்கு minus 50 இந்த சைடு வந்தா அது என்ன ஆயிடும் plus 50 ஆயிடும் minus 50 இந்த சைடு வந்தா plus 50 ஆயிடும் இப்ப x equal to minus 80 plus 50 minus 80 plus 50 அப்ப என்ன ஆன்சர் வரும் பாரு 0 க்கு 0 8 ல 5 போயிட்டா 3 minus 30 ஆன்சர் என்னது குட் minus 30 நிறைய பேர் minus 30 ன்னு அழகா சொல்லிட்டீங்க குட் கோடிட்டேடங்கள் புரிஞ்சுச்சா பில்லிங் தி பிளாக்ஸ் புரிஞ்சுச்சா அடுத்தது சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்தது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ன்னு கேட்டிருக்காங்க பாருங்க ட்ரூ ஃபால்ஸ் ன்னு உடனே போட்றாதீங்க செகண்ட்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन அதுக்கு ரீசன் சொல்லணும் இல்லையா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஓட ரீசன் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ன்னு பாப்போமா minus 675 minus of minus 400 equal to minus 1075 அப்படின்னு கொடுத்திருக்காங்க எடுத்தோம்னா ஃபால்ஸ் நீடாதீங்க minus 675 minus 400 equal to minus 1075 இது எப்படி போடலாம் அப்படின்னு பாருங்க கவனிங்க சாட் பண்ணாதீங்க கவனிங்க இங்க பாருங்க minus 675 இந்த மைனஸ் உள்ள இன்டர்சேஞ்ச் பண்ணிடு உள்ள கொண்டு போய் அதான் இப்படி கொண்டு போயிட்டா என்ன ஆயிடும்னா இந்த மைனஸ் இங்க போனா ஆல்ரெடி இங்க மைனஸ் இருக்குல அது பிளஸ் ஆயிடும் பிளஸ் 400 ஈக்குவல் டு மைனஸ் இது ஈக்குவல் டு இதோட ஆன்சர் தான் பாப்போம் இதோட ஆன்சர் இது வருதான்னு பாப்போம் இங்க எப்படி இருக்கு minus 675 plus 400 ரெண்டுமே டிஃபரன்ஸ் சைனா இருக்கு minus 675 plus 400 அப்ப ரெண்டுமே டிஃபரன்ஸ் சைனா இருக்கு டிஃபரன்ஸ் சைனா இருந்தா நம்ம என்ன செய்யணும் சப்ட்ராக்ட் பண்ணணும் கரெக்ட்டா 5 7 2 minus 1 இதோட ஆன்சர் minus 275 தான் வரணும் இதான் ரைட்டான ஆன்சர் ஆனா இவன் என்ன கொடுத்திருக்கான் minus 1075 கொடுத்திருக்கான் அதனால இது ஃபால்ஸ் புரியுதுங்களா எப்படி ஃபால்ஸ் போட்டானே ஓகே நெக்ஸ்ட் என்ன இருக்கு 15 minus
minus 18 is the same as 15 plus 18. இது ரெண்டும் ஈக்குவலா? ரெண்டும் ஈக்குவல் சேம் தானா அப்படின்னு கேக்குறாங்க. ரெண்டுமே இதுக்கும் ரெண்டுமே சமமானதா? இதுவும் சமமானதான்னு கேக்குறாங்க. ரொம்ப ஈஸியா இருக்கு. இங்க பாருங்க 15 இங்க மைனஸ் இருந்தா நம்ம என்ன போட்டுக்கணும் சொன்னா பிளஸ் போட்டுக்கணும். இங்க இருக்க நம்பரோட அடிட்டிவ் இன்வெர்ஸ் போடணும். கரெக்ட்டா? இங்க இருக்க நம்பரோட என்ன பண்ணோம்? அடிட்டிவ் இன்வெர்ஸ் பண்ணோம். இதோட அடிட்டிவ் இன்வெர்ஸ் என்ன? பிளஸ் 18. ரெண்டுமே ஈக்குவல் தான பாருங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி தான இருக்கு. கரெக்ட்டா? இந்த மைனஸ்க்கு பிளஸ் போட்ட இந்த மைனஸ் இருக்க இடத்துல என்ன பண்ணோம்? மைனஸ் 18 ஓட அடிட்டிவ் இன்வெர்ஸ் நேர்மாறு மைனஸ் 18 ஓட நேர்மாறு என்னது? பிளஸ் 18. முடிஞ்சு போச்சு. 15 பிளஸ் 18 இங்க இருக்கு. 15 பிளஸ் 18 இருக்கு. 15 பிளஸ் 18 15 பிளஸ் 8 ரெண்டும் ஈக்குவலா தான இருக்கு. ஒரே மாதிரி தான இருக்கு. அதனால என்னது? ட்ரூ அது. அது என்னது? ட்ரூ. சரி. ட்ரூ என்னது? சரி. ஓகேங்களா? ஓகே, தேர்ட் ஒன். தேர்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. -45 minus of -8 equal to -8 minus of -45. இப்படி கொடுத்திருக்காங்க. இத பார்த்த உடனே ஈஸியா சொல்லிடலாம். இங்க ஏதோ ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்காங்க. -45 minus of -8. இந்த ரெண்டு நம்பரை இன்டர்சேஞ்ச் இந்த இடத்தை தான் மாத்திருக்காங்க. இடத்தை மாத்திருக்காங்களா? 8 எடுத்து ஃபர்ஸ்ட் போட்டாங்க, -48. இப்ப என்ன சொன்ன இது? குட். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. பரிமாற்று பண்பு. நான் இப்பதான் சொன்னேன், இந்த பரிமாற்று பண்பு சப்ட்ராக்ஷன் நிறைவு செய்யுமா? நிறைவு செய்யாது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம். கரெக்டா? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பரிமாற்று பண்பை நிறைவு செய்யுமா? நிறைவு செய்யும். இப்படி மாத்தி கொடுத்திருக்கான ஆன்சர் ஈக்குவல் ஆகுமா? ஈக்குவல் ஆகாது. இது என்ன ப்ராப்பர்ட்டில இருக்கு? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. பார்த்தாவே தெரியுது பாரு. இங்க இருக்கிறது அப்படியே மாத்தி எழுதிருக்காங்க. அப்படி மாத்தி எழுதி ஆன்சர் கண்டுபிடின்னு சொன்னாங்கன்னா அது ப்ராப்பர்ட்டி பேரு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. பரிமாற்று பண்பு. சப்ட்ராக்ஷன் வந்து பரிமாற்று பண்பை கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிய கூட்ட கழித்தல் வந்து நிறைவு செய்யாது. அதனால இந்த கணக்குக்கு ஆன்சர் வந்து ஃபால்ஸ். இந்த கணக்கு என்னது? ஃபால்ஸ். ஓகேங்களா? தவறு அப்படின்னு போடணும். புரிஞ்சுதா? ஓகே. தேர்ட். இதெல்லாம் ஒன் வேர்டு. இதெல்லாம் இந்த சம் பாருங்க. என்ன சம் கொடுத்திருக்கா? ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கீழ் உள்ளவற்றுள் மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்துட்டு தேர்ட்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன? எண்கோட்டை பயன்படுத்தி தீர்க்க. எண்கோட்டை பயன்படுத்தி தீர்க்க அப்படின்னு கொடுத்துட்டு -3 minus of -4 னு கொடுத்திருக்காங்க. -3 minus of -4 னு கொடுத்துட்டு using number line அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்பர் லைனுக்கு போறதுக்கு முன்னால நம்ம என்ன செய்யணும்? நம்பர் லைன் போறதுக்கு முன்னால இத நம்ம சிம்பிளிஃபை பண்ணனும். ஃபர்ஸ்ட் -3 இந்த இடம் மைனஸ் தான் என்ன செய்யணும்னு நான் சொன்னேன். இந்த இடத்தை பிளஸ் போட்டுறணும். இங்க இருக்க -4 இருக்கு இல்லையா? அதோட அடிட்டிவ் இன்வெர்ஸ். அதோட அடிட்டிவ் இன்வெர்ஸ்ல -4 ஓட கூட்டல் நேர்மாறு என்ன வரும்? +4. கூட்டல் நேர்மாறு +4. மாறன் சார் இன்னொரு 4 மினிட்ஸ் தான் இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி பாத்துங்க. ஓகே. ஓகே, இது முடிச்சு. இப்போ இதுக்கு வந்து -3 +4 இருக்கு. அப்ப +4 -3 இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? ஆட் பண்ணனுமா சப்ட்ராக்ட் பண்ணனுமா? சப்ட்ராக்ட் பண்ணனும். 4 ல 3 ஐ சப்ட்ராக்ட் பண்ணா 1 +1. அப்ப +1 தான் ஆன்சர். இதுக்கு தான் என்ன செய்யணும்? நம்பர் லைன் நம்ம போடணும். 0 1 2 3 4 5 இந்த சைடு -1 -2 -3 -4 -5 -6. ஓகேவா? சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்பர் லைன் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும்? இத பார்க்க கூடாது. இத தான் பார்க்கணும். -3 0 ல இருந்து எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? -3 க்கு நம்ம ஃபர்ஸ்ட் வரோம். கரெக்ட்டா? 0 ல இருந்து எதுக்கு வந்திருக்கேன்? -3 க்கு வந்திருக்கேன். -3 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணனுமா? +4. +4 னா எந்த சைடு போணும்னு சொல்லிருக்கேன்? ரைட் சைடு போணும். எந்த சைடு போணும்?
ரைட் சைடு இந்த இடத்துல இருந்து அப்படியே ரைட் சைடு 4 யூனிட் போணும் 1 2 3 4 அப்ப இங்க இருந்து அப்படியே வரும்போது எங்க வந்து நிக்கும் இந்த 1 கிட்ட வந்து நிக்கும் இங்க நம்ம ஆன்சர் என்ன போட்டோம் +1 போட்டோமா +1 கிட்ட வந்து எப்படி பார்க்கணும் பாருங்க இதோட நம்பர் லைன் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் எப்படி போடணும் ஃபர்ஸ்ட் வந்து -3 இந்த மைனஸ் சிம்பலை என்ன செய்யணும் பிளஸ்ஸா மாத்திட்டு இந்த -4 க்கு அடிட்டிவ் இன்வெர்ஸ் என்னன்னு பார்க்கணும் -4 க்கு அடிட்டிவ் இன்வெர்ஸ் +4 அப்ப ஃபர்ஸ்ட் 0 ல இருந்து -3 வந்துட்டேன் இப்போ -3 ல இருந்து எங்க போணும் +4 யூனிட்ஸ் போணும் 1 2 3 4 னா அப்ப 1 வரைக்கும் வரும் புரிஞ்சுதா சரி அடுத்த சம் முடிச்சலாம் என்ன சொல்லிருக்காங்க 7 -10 அப்படின்னு கொடுத்திருக்காங்க அப்ப இத நம்ம எப்படி எழுதலாம் 7 மைனஸ் இங்க மைனஸ் இருக்க இடத்துல பிளஸ் போட்டா இதோட அடிட்டிவ் இன்வெர்ஸ் -10 ஓட அடிட்டிவ் இன்வெர்ஸ் என்னது -10 ஓட அடிட்டிவ் இன்வெர்ஸ் என்னது +10 கரெக்ட்டா அப்ப 7 + 10 னா 17 எங்க போறோம் 7 + 10 னா 17 நமக்கு ஆன்சர் வரும் அப்போ நம்பர் லைன் நம்ம போடணும் நம்பர் லைன் எப்படி போடலாம் இங்க 0 இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்பர் லைன் இங்க -1 -2 இருக்கு 0 ல இருந்து எங்க போணும் ஃபர்ஸ்ட் 7 போணும் 0 ல இருந்து 7 போய்ட்டோமா 7 ல இருக்கோம் நம்ம இப்போ அதுக்கு அப்புறம் 10 யூனிட்ஸ் தள்ளி போணும் 1 2 3 4 5 6 7 8 9 10 10 எங்க போய் நிப்போம் கரெக்ட்டா 17 ல போய் நிப்போம் கரெக்ட்டா நம்ம நிக்கிற இடம் எது 17 அப்ப இந்த மாதிரி தான் நம்பர் லைன் செய்யணும்னு அவங்க செஞ்சிருக்காங்க புரியுதா இந்த ரெண்டு நம்பர் லைனும் போட கத்துக்குங்க அதுக்கு கீழ ரெண்டே சம்ஸ் மட்டும் இருக்கு தேர்ட் ஆப்ஷன் 3 இருக்கு அழகா இருக்கு 35 minus of 64 இந்த ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்கன்னா டீச்சர்ஸ் எப்படி சொல்லி கொடுத்திருப்பாங்கன்னா 35 எடுத்துக்கடா இந்த மைனஸ் உள்ள கொண்டு போ இங்க மைனஸா இருந்தா பிளஸ் போடு 64 போடு இத ஆட் பண்ணி போடு அவ்வளவுதான் இப்படிதான் சொல்லிருப்பாங்க நீங்க அப்படியே செய்யலாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படிதான் செய்யணும் உங்க பெரிய கிளாஸ் போக அப்படிதான் செய்யணும் 35 64 9 9 இதோட ஆன்சர் +99 புரியுதுங்களா இந்த மைனஸ் என்ன செய்யணும் உள்ள இன்டர்சேஞ்ச் பண்ணோம் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இங்க பிளஸ் போட்டா இங்க மைனஸ் அது +64 ஆயிடும் அப்புறம் எடுத்து ஜஸ்ட் ஆட் பண்ணி போட்டா +99 மைனஸ்ல போடலாமா சம்ஸ் ஓகே குட் யாருக்குனா டவுட் இருந்தா கேளுங்க யாருக்குனா டவுட் இருக்கா சொல்லுங்க கிளாஸ் கட் ஆயிடும் யாருக்குனா டவுட் இருந்தா சொல்லுங்க